ஹே கைஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் ஆல் இன் வே. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர்ட்ராப் ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் தான் கைஸ். ஏன்னா இவங்க ஓனாக அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப்ஸ் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் மட்டுமே 0.1 USDT நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம இதில் ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். அதே சமயம் டெய்லியும் கிளைம் பண்ணியும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏர்ட்ராப்குள்ளே போகலாம். ஜாயின் ஏர்ட்ராப் கொடுத்துக்கிறேன். கேப்சா டைப் பண்ண சொல்லுது. PS4M ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கம்ப்ளீட் டாஸ்க்கு அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் டெலகிராம் சேட்டுக்குள்ளேயும் ஜாயின் பண்ண சொல்லுது. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயினடு அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட ஏர்ட்ராப்பை பற்றி பார்ப்போம். டோட்டல் ஏர்ட்ராப் 25,000 USDT தலா 1000 பேருக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக நீங்கள் ஒரு ரெஃபரல்னால் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கும் இங்கே டாப் 50 ரெஃபரல்ஸ்க்கு $3,000 பிரித்து கொடுப்பாங்க. இதோட எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th September 2023. இந்த செப்டம்பர் மாதத்தில் வருது. டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. இப்போது ஜாயினடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமாக்கா இங்கே ரெஜிஸ்டர் ஆன் தி சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஜில் நம்மளுக்கு கொண்டு போகுது. இப்போ இன்டர்ஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு போகும். அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 1 2 3 இங்கே உங்களோட ரெஃபரல் ஐடி இருக்கும். அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையானவங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே 5th ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. இங்கே கெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு 15 டோக்கன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 டோக்கன்ஸ் இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரீயாக கிளைமபிள் பண்ணிக்கிறது. இப்போ ஏர்ட்ராப் மூலியமாக எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டரில் ஃபாலோ அண்ட் ரீட்வீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு போயிட்டு அங்கேயும் லைக் அண்ட் ஃபாலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே சென்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி எல்லாத்தையுமே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா 1 to 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். எனக்கும் ஏர்ட்ராப் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் ரிசீவ் ஆகலை. இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 2500 QUOK டோக்கன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ரேண்டமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது gift பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் உங்களோட டெலகிராம் நேமை அவங்களோட பேரை வச்சு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 800 QUOK டோக்கன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெலகிராம் நேம் QuokkaSwap.comனு மாற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிவார்ட்ஸாக 800 QUOK டோக்கன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எனக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது.
நேற்று தான் பண்ணேன். ஸோ அதனால் பெண்டிங்கில் இருக்குது. இதில் வந்து டெய்லி கிளைமபிள்னு சொன்னலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், எனக்கு வந்து 15 வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 விதமாக இதில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லி கிளைமபிள், அதுக்கப்புறம் டெலகிராமில் உங்கள் பேரை மாற்றி அது மூலிமா கிளைம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னாக்கா யூடியூப் ஷார்ட்ஸு, யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் வந்து டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக இங்கே வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்20 இல்லைனா ERC20 இல்லைனா TRC20 இந்த செயின் அட்ரஸில் இருக்கக்கூடிய USDT வேலட்டோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வேலட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து USDT எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1 செகண்ட். இதோ இருக்குது USDT வெப்20. இதில் வந்து ரிசீவ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட QUOK டோக்கன்ஸ் ஏர்ட்ராப்புக்கான எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ரெஃபரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஃபரல் ஐடியா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் யாருக்கும் ஷேர் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ஏர்ட்ராப்பு வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக அவங்களோட ஒயிட் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களோட வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்கே வந்து 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒயிட் பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெட் ஸ்லோவாக இருக்குது. அவங்களோட ஒயிட் பேப்பரோட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னாக்கா ஒரு தனி நபரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. ஸோ இது வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃப்ரீலி யூஸபிளாக தான் இருக்கும். இவங்க வந்து தனியாக ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறதுனால இதோட டோக்கன் ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பைனான்ஸு, அப்புறம் PancakeSwap, QuokCoin இந்த மாதிரி டோக்கன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதோட காயின்ஸு டோக்கன்ஸ் எல்லாமே ரேட்ஸ் எல்லாமே ஒரு குட் ப்ராஃபிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி இயர்லி அவங்க அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் இவங்களோட ஒயிட் பேப்பர் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு புரியும். இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து முக்கியமாக KYC வந்து தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எல்லாத்துலேயும் KYC கேட்பாங்க. KYC அப்படின்னாக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஆதார் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எதுவுமே தேவைப்படாது. அவங்களோட டோக்கனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம வந்து பை பண்ணோம், காசு கொடுத்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கா 0.004 USDTக்கு தான் சேல் ஆகுது. அதுவே நம்ம ஏர்ட்ராப்பு கிடச்சி அவங்க லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமாக்கா நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.1 USDT டாலர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ரிஸ்க் இன் யுவர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல டோக்கன் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு $5 இல்லைனா ஒரு $10 மட்டும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டோக்கன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டோக்கன் சப்ளையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரிவார்ட்ஸுக்கு மட்டுமே இவங்க வந்து அவங்களோட டோட்டல் சப்ளையில் பாதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. லிக்விடிட்டிக்கு வந்து அதில் ஒரு காவாசி.
டெவலப்பர்ஸுக்கு அது டெவலப்பர்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் எல்லாமே அவங்களோடது. மார்க்கெட்டிங்கை மட்டுமே பாதி பாதி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 4ல் ஒரு பங்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு மட்டுமே அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டோக்கனாக தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காசு இருக்கிறவங்க வந்து டோக்கன்ஸ் வந்து ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் பை பண்ணி வச்சுக்கோங்க. காசு இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட ஏர்ட்ராப்பை மட்டும் நம்ம வந்து அட்டன் பண்ணி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.